உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எலே உங்க 2 பேருக்கும் தான் சொல்லுதேன், ஓவரா தண்ணியை போட்டு மட்டையாயிடக்கூடாது. சரியில்ல. ஒரு ஆள் தூங்கணும், 2 ஆள் காவல் நிக்கணும். மாத்தி மாத்தி ஒத்தரா தூங்கிட்டு எப்பவுமே 2 பேரு காவலுக்கு நிக்கிற மாதிரி பாத்துக்கிடுனா, புரியுதா? சரிப்பா சண்முகம், எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ உள்ள போ. எலே இங்கிட்டு பாருங்க, தேவையான எல்லா ஆயுதமும் இங்கிட்டு இருக்கு. சந்தேகப்படுற மாதிரி எவனாச்சும் வந்தா முதல்ல வெட்டிட்டு தான் அப்புறம் ஆறு என்னன்னு விசாரிக்கணும், புரியுதலா? சரியில்ல. சரிப்பா. எலே வெட்டிக்கலே, நீ என்னல ஜெயினா? அண்ணே பிசில் அடிச்சேன்னு வச்சுக்கிய, என்னதான் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாலும் எந்திரிச்சு வந்துருவேனே. அதுதான் வேணாம். இல்லை போயிட்டு சாப்பிட்டு அளவா சாப்பிடுங்க சாமி, சாப்பிட்டு மட்டை ஆயிடாதீங்க. அண்ணே நான் பாத்துக்கிறேனே, நீ உள்ள போனே. இந்தால இல்லை கவனமா இருக்கனே, இல்ல மொத்த பிளானும் கவுந்துறேன். சரி நாங்க பாத்துக்கிறோம் சண்முகம், நீ போப்பா. என்ன எல்லாம் சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு என்னைய வேடி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏல நீ வந்தேன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் தானே உட்காந்துருக்க, உட்காரு. இதுல என்ன இருக்கு, நீங்க எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே. வீட்ல தானே இருக்க, என்னைக்கு எல்லாரும் தனித்தனியா சாப்பிட்டுருக்கோம். அண்ணே என்னடா செல்லாம், அவங்க மறுபடியும் வருவாங்களா அண்ணே? இல்லை நீ ஒன்றும் பயப்படாத, அவங்கள யாரும் வரமாட்டானுவா. அண்ணன் நான் இருக்கல, நான் பாத்துக்கிட்டுதேன், நீ சாப்பிடலாம். நாளைக்கு நீ உறங்குறப்போ மறுபடியும் வந்துட்டா? இல்லை நீ எதுக்கு பயப்படுதா? வெளியில காவலுக்கு 4 பேர் நிக்க வச்சிருக்கு, நான் உன் கூட தானே இருக்க போறேன். என்னைய மீறி ஆறுல வருவா? வந்துட்டா வரமாட்டானுங்க அத்தா. அப்படி வந்தாலும் நீ அவங்களோட போகணும்ட்டு அவசியம் கிடையாது, நான் பாத்துக்கிட்டுதம்ல எல்லாத்தையும். நீ பயமில்லாம சாப்பிடு. கனி, எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் பயமா இருக்கும். உங்க அண்ணன் இருக்கான்ல, அவனை மட்டும் நினைச்சுக்கோ, உனக்கு பயம் வராது. உன்னை நாங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டோண்டி, இப்ப என்னத்துக்கு பயம்? இல்ல மைனி, என்ன தூக்கிட்டு போனப்போ காருக்குள்ள யாரோ இருந்தாங்க மைனி. என்ன கொன்னுடுவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. இப்ப நினைச்சாலும் மனசு நடுங்குது மைனி, ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நாம எல்லாரும் வேற ஊருக்கு போயிருவோமா? கனி, என்னத்த பேசுத? இல்லக்கா, எங்க இருந்தோ வந்து இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாக. எனக்கு அவங்க வேண்டாம், அவங்களை பார்க்க பயமா இருக்கு. எங்கிட்டாச்சும் போயிடலாம்க்கா, அவங்க கண்டுபிடிக்காத இடத்துக்கு போயிருவாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ ஏண்டா இவ்ளோ பூஞ்சையா இருக்க? அடிச்சு போடுறதுன்னா 1000 பேரை அடிச்சு போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு. பாசோன்னு வந்துட்டா எதுக்காக இப்படி இருக்க? பச்சை புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க. கனி விஷயத்துல உன்னால செய்யக்கூடியது ஏதாவது இருக்குன்னு நீ நினைக்கிறியா? எதுவும் இல்லடா. கனி நம்ம வீட்டு குழந்தை இல்ல, அத நீ முதல்ல ஒத்துக்கணும். கனிய அவங்க கிட்ட ஒப்படைக்கிறத தள்ளி வேணா போடலாம், ஆனா நிறுத்த முடியாதுடா. அது உனக்கு புரியுதா இல்லையா? இல்லை இப்ப உங்ககிட்ட ஆராய்ச்சி கேட்டாவளா? வாய மூட்டு வேலையை பாரலாம். உண்மை தெரியாத மாதிரி நாம கண்ணை முடிக்கிட்டான் உண்மை மறைஞ்சு போயிடுமா? சொல்லு. நீயும் நானும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நம்ம கனி அவங்க வீட்டு பொண்ணுதான். கனி உண்மையிலேயே கனிமொழி இல்ல, தேன்மொழி. நாம வளர்த்துட்டோம், அதுக்காக நமக்கு அவ மேல உரிமை இருக்குன்னு நினைச்சிட முடியுமா? சொல்லு. இதுல நாம கோவப்படுறதுனாலயோ சண்டை போடுறதுனாலயோ என்ன நடந்துரும் நீ நினைக்கிற?
கனி நம்ம பொண்ணு இல்ல. அதே நேரம் அவங்களோட பொண்ணா என்னன்னு நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. உண்மையிலேயே கனி அவங்க குழந்தை தானா இல்ல தவறுதலா அவங்க கேக்குறாங்களான்னு நாம முடிவு பண்ண முடியாது. சயின்ஸ் தான் முடிவு பண்ண முடியும். அது உனக்கு புரியுதா? அவங்க உன்கிட்ட வந்து கனிய கேட்கலாம், நீ தர முடியாதுன்னு மறுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்ட போராட்டமே இருக்கு. கோர்ட் மூலமா போய் டிஎன்ஏ டெஸ்ட்ல தான் கடைசியில போய் நிப்போம். அதுல தான் கனி அவங்க பொண்ணா இல்லையாங்கிறது தெரியும். புரியுதுல? கோர்ட்டு சட்டம்னு வந்தா போராட்டம் ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப நாளாகும். ஏன் 4-5 வருஷம் கூட ஆகலாம். அப்படி ஆச்சுன்னு வெயி, அந்த நேரத்துல கனி எடுக்கிற முடிவு படி அவ யார் கூட வேணாலும் இருக்கலாம்னு தீர்ப்பு வரலாம். அவ என்ன சொல்றாளோ அவ சொல்றபடிதான் கோர்ட் தீர்ப்பு வரும். அந்த நாள் வரும்னு நாம எதிர்பார்ப்போண்டா. எது வேணாலும் உன்னை ஏமாத்தலாம், உனக்கு துரோகம் செய்யலாம். ஆனா உன்னோட பாசம் இருக்கே, அது ஒரு நாளும் உன்னை கைவிடாதுடா. மனசு விட்டுறாத. நம்ம கனிக்கு யார பிடிக்கும்? அவங்களையா இல்ல உன்னையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன பொண்ணுதான், ஆனா அவ என்னமா பேசினா. கல்யாணம் ஆனா என் அண்ணனை நான் பிரிய வேண்டியிருக்கும், அதனால நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவ அவ. அந்த அளவுக்கு அவ உன் மேல பாசம் வச்சிருக்காடா. ஒருவேளை கோர்ட்டு கனியோட விருப்பப்படி யார் கூட வேணாலும் இருக்கலாம்னு சொல்லுச்சுன்னு வெயி, கனி யார் கூட இருப்பா? உன் கூட தான். அத நான் மனசார நம்புறேன். ஏன்னா அவங்க எவ்வளவு வேணாலும் வசதியா இருக்கலாம், பணம் கொட்டி கிடக்கலாம். ஆனா கனியோட உசுறு எங்க இருக்கு? அவ அண்ணன் சண்முகத்தோட மனசுக்குள்ள இருக்குடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடக்கும். சந்தோஷமா இரு. சரிம்மா, திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதால நிறைய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம்மா. வருதி போலாமா? சரி, நாங்க வரோம்மா. போயிட்டு வாமா. அம்மா, நான் உள்ள வரும்போது இங்க வாசுன்னு பேர் சொல்லி பேசின மாதிரி இருந்துச்சு. அதுவா பாரதி அக்கா, பாரதி உள்ள வரும்போது நம்ம சென்னை பிரான்ச்ல வாசுன்னு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான்ல, அவங்க கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டான், கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல. அந்த ஸ்டாப் வாசுவை பத்தி தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாரதி, ஐயோ அது பெரிய தலைவலிமா. ஆமா ஆமா, அது எதுக்கு சொல்லிக்கிட்டு விடுக்கா. நான் வரேன். ஐயோ அறிவு, போதும்பா. ஒரு தப்பு பண்ணி அதனால நமக்கு சேர்ந்த பாவம் எல்லாம் போதும். இனிமே அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. இதோட முடிச்சுக்கலாம். உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் புரியுது. நான் என்ன பிளான் பண்றேன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. புரிய வைக்கிறேன். வாங்க. வணக்கம். வாமா. வாங்க. வணக்கம். 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 வாங்க. கல்யாண வேலை. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. லதா, பாரதி, உன்னை எப்போ வர சொன்னா இப்போ வந்திருக்க? வாங்க. லதா, முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு
இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ஆமா பாரதி, நாங்க உனக்கு முந்திட்டோம்ல. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்ததுல ரொம்ப சந்தோஷம். லதா கல்யாணத்துக்கு நாங்க வராம எப்படி? பாரதி, உன்கிட்ட நான் நிறைய பேசணும்டி. ஏய், என் கூட அரட்டை அடிக்க ஒண்ணு நான் இங்க வரலடி. உன் கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு. உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு நல்லபடியா உன்னை வழி அனுப்பி வைக்க தான் நாங்க வந்திருக்கோம். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு பாரதி. கல்யாணம் ஆக போது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா. இவளுக்கு எப்பதான் பொறுப்பு வருமோ? லதா, பாரதி எவ்வளவு பொறுப்பா பேசுறா பாரு. ஏய் செல்வி, உனக்கு என் புள்ளைய குறை சொல்லனா பொழுதே போகாதே. அவ சின்ன புள்ளையாவே எடுத்துட்டு போட்டோம், அதுல என்ன இருக்கு? அதெல்லாம் கல்யாணம் ஆன பொறுப்பு தன்னால வந்துட போகுது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் மச்சான், எனக்கு என்னடா இருக்கு? இப்ப கூட இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல மச்சான் எனக்கு. என்னடா கேஷவ், பயப்படுறியா? பயம்லாம் இல்ல மச்சான். ஆனா தேவையில்லாம ஒரு பொய் சொல்லி லதாவையும் லதாவோட அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்துறோமோன்னு தோணுது. டேய் மச்சான், ஒருவேளை அது பொய்ன்னு தெரிஞ்சா எல்லாருக்குமே கஷ்டம் தானடா. டேய், உனக்கு இந்த சீரியஸா பேசுறதுலாம் செட்டே ஆகாதுடா. வழக்கம் போல ஜாலியாடுறா. உன் மூஞ்சிய வச்சு நீயே காட்டி கொடுத்துடாத, அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். சரிடா சரிடா, நான் நார்மலா இருக்க ட்ரை பண்றேன். கேஷவ், உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். லதாக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்ல. அப்ப நீ லதா கிட்ட போய் சொல்லல, அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? டேய் இவர் சேர்ந்து வாழ போறது நீங்க 2 பேரும் தான். நீ யாரு என்னங்கறதெல்லாம் லதாக்கு நல்லா தெரியும்ல. லதா உன்னை நம்புறாடா, அது போதும். விடுமச்சான், பாத்துக்கலாம். ஹலோ அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுல தாமா இருக்கேன். எப்படியும் 1/2 மணி நேரத்துல மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவோம். அண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரப்போ எந்த குறையும் இருக்க கூடாது. பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அண்ணே, வாய வச்சுட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காதண்ணே, புரிஞ்சுதா? என்னம்மா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் பாத்துக்கிறேன், நீ மாப்பிள்ளைய வரவேற்கிறத மட்டும் பாத்துக்கோ. என்ன? சரிண்ணே. சரி மச்சான், முறைக்காத. டேய், நான் லதாவை பத்தி யோசிக்கவே இல்லடா. ஆனா இது ஒரு பெரிய விஷயம் மச்சான். முழு பூசணிக்காவை சாப்பாட்டுக்குள்ள மறைக்கிற மாதிரி. டேய், எவ்வளவு நாளைக்குடா இதை மறைக்க முடியும்னு நினைக்கிற? மச்சான், ரொம்ப டென்ஷனா இருக்குடா. எதுவுமே நடக்க மாட்டேங்குதுடா. டேய், என்ன இருந்தாலும் இது ஒரு பெரிய பொய் தானே மச்சான். என்னது இது? மாப்பிள்ளை பொய் அது இதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்? பொட்டு கேட்கற தப்புதான். சரி பரவாயில்ல, என்னன்னு தான் கேட்போம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஊர் பெரியவங்க சொன்னதுதான். ஏண்டா, நம்ம சின்னதா ஒரே ஒரு பொய் தானடா சொல்றோம். ஆமா மச்சான், ஒரு பொய் தான் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ஒன்ன சமாளிக்க மீதி 999 பொய்யும் சொல்ல வேண்டியிருக்கும் போல இருக்க. அப்போ உன் கணக்குக்கு 1000 ஆயிடும்ல. டேய் மச்சான், 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணோன்னு நம்ம ஹிஸ்டரியில இடம் பிடிப்போண்டா. என்னடா சொல்ற? சூப்பரா இருக்கும்ல? சரிடா கேஷவ், முறைக்காத. நான் பாத்துக்கிறேன்டா, விடுறா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம். மாப்பிள்ளையா லட்சணமா இருக்காம இந்த மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்காத. டேய், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டுறா. கேஷவ், வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம். கண்டதையும் யோசிச்சு இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணாத. டேய், ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு கண்ணே இல்லையா? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. மாமா வந்துருவாரு. கொஞ்சம் பொறுமையா இருக்கத்த, அழாதீங்க ப்ளீஸ். பொண்ணு இன்னும் வரலையப்பா. அடுத்தவரின் நம்பிக்கையை பாழாக்கியதோடு பணத்தையும் திருடி இருக்கிறார். ஐயோ! மேலும் பணிபுரிந்த இடத்தில் திருடியதற்காகவும் குற்றவாளியான சுப்பிரமணிக்கு நிறுத்துங்க. யுவர் ஆனர், நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். என் அப்பா குற்றவாளி இல்ல. எது சொல்லணும்னாலும் இந்த கூண்டுல வந்து நின்னு சொல்லுங்க. போ போ, சீக்கிரம் போ. இந்திரா, வணக்கம் சார். இந்திரா, அப்பா வேலை பார்த்த இடத்துல அவர் கலெக்ஷன் பணத்தை அடுத்த நாளே கட்டியிருக்காரு. அதுக்கான ஆதாரம் தான் என்கிட்ட இருக்கு. ஐயா, அதுக்கப்புறமும் அந்த தொகை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அதுலயே இருக்கு. அந்த ஆதாரத்தை எந்த அடிப்படையில் நம்புறது? இருக்கு சார், அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஐயா, அந்த கம்பெனியில வேலை பார்த்தவரு இதுக்கு சாட்சி சொல்ல வந்திருக்காரு. அவர் பேரு சரவணன். சரவணனா? சரவணனா? அவர் இங்க வந்திருக்காரா? வந்திருக்காரு. கூப்பிடுங்க அவரை. சரவணன், சரவணன், சரவணன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க பேரு சரவணனா? ஆமாங்க ஐயா. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஐயா, அதனால தான் அப்படி செஞ்சேன். சுப்பிரமணியம் கொண்டு வந்து பணத்தை கட்டினத்துக்கு நான் தான் ஏன் சாட்சி. கடவுளே, இந்த வழக்கை விசாரித்த வரையில் சுப்பிரமணி மீது எந்த தவறும் இல்லை என சரியான ஆதாரங்களின் மூலம் தெரிய வருவதால் அவரை இந்த வழக்கில் இருந்து நான் விடுவிக்கிறேன். ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஐயோ, ரொம்ப நன்றி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சந்திரா, என்னங்க? நீ எப்படி இருக்க? கௌதம், சந்திரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. இந்திரா, இந்திரா தம்மா என்ன காப்பாத்துனா. இப்பவாவது தெரிஞ்சுக்குங்க உங்க பொண்ணு எப்படின்னு. துடுக்கா இருக்கான்னு எப்ப பார்த்தாலும் திட்டுவீங்கல்ல, இப்ப பாருங்க எவ்வளவு தைரியமா உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு. ஆமாமா, ஆமா. அப்பாவை காப்பாத்திட்டடா. அப்பா. மா, இங்கெல்லாம் நின்னு பேசக்கூடாதுமா. நீங்க போங்க, நாங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அனுப்பி வைக்கிறோம். தேங்க்ஸ் இந்திரா. நீ மட்டும் சரியான டயத்துக்கு வரலன்னா இன்னைக்கு கோர்ட்ல எனக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிருக்கும். மிஸ்டர் கௌதம், கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். ஓகே சார், கேரி ஆன் சார். ஓகே சார், இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல விட்டுருவீங்கல்ல? நான் என் பெரிய மகளை பார்க்கணும் சார்.
சந்திரா, என்னங்க? காவியா வீட்ல தானே இருக்கா? பாக்கலாங்க. அவ வீட்ல தான் இருக்கா. இன்னைக்கு போயிடலாங்க. சார் வாங்க சார் போலாம். நீங்க போங்க, நான் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். நீங்க வாங்க வாங்க சார் போலாம். வாங்க வாங்க சார், வாங்க. நீங்க போங்க மாமா. வாங்க. வாங்க. ஓகே கௌதம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாங்க. நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். வாங்க. உங்களை வெளியே கூட்டிட்டும் வர முடியாம, வாய் விட்டு அழவும் முடியாம நான் பட்ட கஷ்டம்லாம் போயிடுச்சுங்க. நம்ம குலதெய்வம் கண்ணை திறந்துருச்சுங்க. கடவுளே. ஏங்க, நீங்க சரியா சாப்பிடவே இல்லையா? இப்படி அழைச்சு போயிருக்கீங்க. என்ன சந்திரா இப்படி பேசுற? உங்களெல்லாம் பிரிஞ்சு நான் இருக்கேன். இங்க எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு நான் உள்ள போயிருக்கேன். எப்படி சந்திரா நான் நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு வாய் கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது. நான் எப்படி நிம்மதியா சாப்பிடுவேன் சொல்லு? இந்திரா, அழாதீங்கப்பா. உங்களை நான் வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. போதும்பா. இனிமே யாருமே அழக்கூடாதுப்பா. அழக்கூடாது. ஆமாம்மா, இனிமே நீ கூட அழக்கூடாது. அம்மாடி, நீ அழுது நான் பார்த்ததே இல்லையம்மா. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தானே இருப்ப. இந்திரா, இனிமே நமக்கு இருந்த எல்லா கஷ்டமும் போயிடுச்சுமா. சரியா? அழக்கூடாது. சரியா? அழக்கூடாது. அழாது. மாப்ள, மாமா, மாப்ள, கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. தைரியமா இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஆள் வந்தா மொத்த விஷயத்தையும் காலி பண்ணி விட்டுருவானே. ஐயோ, இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்ப எல்லாம் சாமிஜி ஜாதகம் பார்க்கறதில்ல. ஆனா ஒரு காலத்துல அவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ஆட்களே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜோதிட சிகாமணின்னு சுவாமிஜிக்கு ஒரு பட்டமே கொடுத்திருக்காங்க. அவர் சொன்ன பலன்களும் பரிகாரங்களும் பலிக்காம போனதே கிடையாது. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. என்னோட மருமக புடவை பத்தி எரிஞ்சிருச்சு. கிரகங்கள் தப்பா இருக்கு. எல்லா திசையிலையும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு இருக்கு. அதான் பதட்டத்துல ஜோசியக்காரன் வளர ஆரம்பிச்சிட்டானே. அந்த ஜாதகத்தை கொஞ்சம் கொடுங்க. நீங்க சரியா பார்க்கல போல இருக்கு. இப்படி ஒரு யோக ஜாதகம் யாருக்குமே அமையாது. அன்பரசி இந்த வீட்டுக்கு வர்றதுனால இந்த வீடு இன்னும் சந்தோஷமா தான் ஆகும். அதோட கல்யாண நாளை குறிச்சிட்டு
ஜானகி அம்மா கிட்ட நான் தான் சொன்னேன். நாளும் நல்லா இருக்கிறதுனால தான் எல்லாமே நான் பண்ண சொன்னேன். இந்த ஆளு எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குனே வரான். நாசமா போனவன். இவனை எதுக்கு இந்த கிழவி வர சொல்லுச்சு? ஜோசியரே, என்னது இது? என்ன ஜோசியரே, உங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா நிஜமாவே? அதானே இப்படி பயமுறுத்துற மாதிரியா சொல்றது? அம்மா, எங்கம்மா புடிச்சீங்க வர? வேண்டாம், அவரை ஒன்னும் சொல்லாதீங்க. சில நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கும். அது அவர் தப்பு இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன கார்த்தி, ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் சொல்லி தேடிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. கார்த்தி, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணுவ? நான் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்னது மரியாதையா? என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். டேய் ஆனந்த், ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? வர வர நீ பண்ற எதுவுமே சரியில்லடா. முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. ஆமாண்டா, நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே முட்டாள்தனமா தான் இருக்கும். ஏன்னா நான் உண்மையை பேசுறேன்ல, அதுக்குதான். இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். அம்மாவுக்கு சொத்தை பறிச்சு கொடுக்க விருப்பம் இல்லனா இப்போதைக்கு முடியாது, அப்புறமா பார்க்கலாமேன்னு சொல்லுவாங்களே தவிர இப்படி வீட்டை விட்டு எல்லாம் போக மாட்டாங்க. நான் அதனாலதான் சொல்றேன், கார்த்தி தான் அம்மாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கான். இந்த பாரு ஆனந்த், நீ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாய தர்மம் இல்ல. வீட்டுக்கு மூத்த பையன் நீ, அம்மாவை காணும். இந்த நேரத்துல நீ இப்படி பேசலாமா? பேசிதான் ஆகணும்பா. சுயமா முடிவு பண்ணி அம்மா இந்த வீட்டை விட்டு போகல. அத புரிஞ்சுக்காம ஏன் கார்த்தி சொல்றத மட்டும் கேக்குறீங்க? கார்த்தி சொல்லி தானே மீனாட்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா. இப்ப இதையும் அவன் தான் பண்ணுவான். அது ஏன் யாரும் யோசிக்க மாட்டேன்றீங்க? ஆனந்த், நீ கார்த்தி மனசையும் சரி அம்மா மனசையும் சரி ரொம்பவே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இதுக்கப்புறமும் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா முடிவு பண்ணி பேசாத. டேய், நான் முட்டாள்தனமா முடிவு பண்ணல, நீதான் முட்டாள். நான் சொல்றது உண்மைடா. அது என்னைக்கு இருந்தாலும் வெளியே தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப தெரிஞ்சுப்ப என்ன பத்தி. ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? முதல்ல நாச்சியா வரட்டும், அதுக்கப்புறம் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரூமுக்கு போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. நீயும் போப்பா. கவலைப்படாதீங்க, அத்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு தான் என் மனசு சொல்லுது. அம்மா காணாம போயிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆனந்த் சொத்தை பிரிக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கான். அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. அவரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்த கோவத்துல அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் போக போக சரியாயிடுங்க, வருத்தப்படாதீங்க. சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், மனசு சரியில்லை. அம்மா வேற இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. உங்களால சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சாப்பிடாமலே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அத்தைய தேடுறதுக்காகவாவது உடம்புல தெம்பு வேணாமா? அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லைங்க, இத்தனை வருஷத்துல அம்மாவை நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் பிரிஞ்சிருக்கேன். அவங்க எங்க இருக்காங்க,
எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. அத்தை எப்படியும் வந்துருவாங்க. நீங்க அதை நினைச்சு மனசு கஷ்டப்படாம இருங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. எனக்கு அவ மேல இருக்கிற கோவம் மட்டும் இன்னும் போகவே இல்லை. எனக்கும் அவன் மேல இருக்கிற கோவம் போகலதான். ஆனா நாம என்ன பண்ண முடியும்? தீபாக்காகவும் அவங்க அத்தைக்காகவும் தான் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லனா இந்த மைத்திலி யாருன்னு அவங்களுக்கு காட்டியிருப்பேன். இல்ல மைத்திலி, இவளெல்லாம் நல்லா சாத்துன்னு சாத்தணும். நம்ம பொறுமையா இருக்கிறதுனால தான் ஆள் ஆளுக்கு ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இனிமே நம்ம பொறுமையா இருக்க கூடாது. என்ன பண்றது? நாம ஏதாவது பண்ண போய் தீபாவுக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு வர கோபத்துக்கு அவளை சாத்துன்னு சாத்த போறேன். மீனாட்சி, இது தெரிய வந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணி நம்மள இங்க இருக்க முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அப்புறம் தீபாவை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நாம தானே தெரிஞ்சாதானே தீபாக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. என்ன சொல்ற? காது கொடுங்க சொல்றேன். இதுல எதுவும் பிரச்சனை வராதுல? ஒண்ணு வராது, தைரியமா வாங்க. போங்க போங்க போங்க. அம்மா, யாரு? ஐயோ, வலிக்குது, அடிக்காதீங்க. ஐயோ, யாரு? அம்மா, ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ, யார் அது இப்படி போட்டு என்ன அடிச்சது? யாரையுமே இங்க காணமே. யாரு வந்து என்ன இப்படி அடிச்சிருப்பாங்க? ஐயோ, பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கும் போல இருக்கே. ஐயோ, அம்மா அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, ஐயோ, இடுப்ப உடைச்சிட்டாங்களே. யார்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன். அதாத என் செல்லம். இங்க எதுக்கு வந்த? போ. நான் போக மாட்டேன். என் குழந்தைக்கு பசிக்குது. சொன்னா கேளு. என் குழந்தையை சாப்பிட வச்சிட்டு தான் நான் போவேன். பூசாரி ஐயா. என்னம்மா? யார் இவங்க? இது ஒரு பைத்தியம்மா. குழந்தை பிறந்து செத்து போச்சு. அன்னையில இருந்தே இப்படித்தான் பைத்தியம் ஆயிருச்சு. ஏய், நான் பைத்தியம் இல்ல, நீதான் பைத்தியம். செல்லம், நம்மள இந்த ஆளு பைத்தியம்னு சொல்றான். நீ சாப்பிடு. என் தங்கல்ல, என் செல்லத்துக்கு பசிக்குது இல்ல. அம்மாவுக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய். யாரு என்னன்னு தெரியல, சொந்தக்காரங்களும் தேடி வரல. அதனால இங்கேயே இருக்க வச்சுட்டோம். கோயில குடுக்கறத தின்னுட்டு இங்கேயே தாமா இருக்கும். காட்டுங்க. அப்படிதான். சாப்பிடு சாப்பிடு. ஹஸ்பண்ட் சார், அவங்களுக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க மாதிரி.
வேஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிடணும். சரி கொடு. என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி. சுச்சு சுச்சு. அங்க பாருங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். வாங்கிக்கோங்க. அப்ப பாப்பாவுக்கு? பாப்பாவுக்கு பசிக்கும்ல. இத நீங்க வாங்கிக்கோங்க, பாப்பாவுக்கு நான் தரேன். அப்ப சரி, இந்தாங்க கொடுங்க. பாப்பா, உனக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுறேன். இந்தா சாப்பிடு. இப்போ அம்மாவுக்கு ஒரு வாய். இப்போ உனக்கு சாப்பிடு. எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். நான் தரேன். என் பிள்ளைக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். எனக்கு என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் பொங்கல் வேணுமா? எனக்கு அந்த வளையல் கொடுக்கறியா? இந்தாங்க. ஆஹா, இது இல்ல, இது இது வேணும். வேணும். தொடக்கூடாது. எனக்கு கொடு. கொடு. விடுங்கறல. அந்த வளையல் எனக்கு கொடு. அட விடுங்கற. நீ போடாத, எனக்கு கொடு. கழட்டி கொடு. எனக்கு வேணும். விடு. அத கழட்டி கொடு. சொல்றாங்கல்ல. நீ போட்டுக்காத, எனக்கு கொடு. கோயிலுக்கு வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி தான் பண்ணுவியா? விடு. விடுமா? விடு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரி, நாம இப்பவே கிளம்புனா நைட்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ற? கிளம்பலாமா இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? ஐயோ, கிளம்பலாம் ஹஸ்பண்ட் சார். ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பேக்ல எடுத்து வச்சிடலாம். சரி. என்னங்க ஹஸ்பண்ட் சார்? அது கொடு. சரி. ஏய் ஏய் ஏய், என்ன பண்ற? ஏய் போ. போ அந்த பக்கம். என்ன பண்ற? விடு. என்ன பண்ற? சொல்ல கேளு. போ. விடு. ஏய். மாரி, எதையும் மறக்கல, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல? எடுத்து வச்சிட்டேன் ஹஸ்பண்ட் சார். சரி, வா போலாம். போலாம். வா. ஷப்பா. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த காரை ரிப்பேர் பண்ணிட்டேன் சார். அந்த காரு இப்போதைக்கு கிளம்பாது சார். மெக்கானிக் கூட்டிட்டு வந்து சரி பண்ணிட்டானா? சார், வண்டியில் உடனே ரெடி பண்ண முடியாது. காரை கேரேஜுக்கு கொண்டு போனாதான் ரெடி பண்ண முடியும். அதுக்குண்டான வேலையை தான் நான் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, டான். வாங்க சார். சார், 211 செக் அவுட். ஓகே சார். இந்தாங்க கார்டு. ஓகே சார்.
சார் பின் நம்பர் போடுங்க. சார் இந்த யா தேங்க்ஸ். தேங்க்யூ சார். மரி போலாமா? போலாம். வா. மரி பேக் கொடு. பின்னாடி வச்சிருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரண்யா, நீங்க கொஞ்சம் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. நான் இவங்க கிட்ட டீடைல் சொல்லி அனுப்புறேன். சரிங்க டாக்டர். உட்காருங்க. நீ போய் உட்காருமா, நாங்க வரோம். டாக்டர், டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் நார்மலா தானே இருக்கு? ரிசல்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. ப்ராப்ளமா? அம்மா, கருவுல இருக்க குழந்தைக்கு போற ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. அது நல்ல விஷயம் இல்லை. ஐயோ, குழந்தையோட பொசிஷன் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை இமீடியட்டா சரி பண்ணணும். நீங்க தைரியமா இருங்க. ஃபாரின்ல இருந்து மருந்து வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு 3 லட்சம் ரூபா கிட்ட பணம் செலவாகும். 3 லட்சமா? நீங்க பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டா சரண்யாவோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா டாக்டர்? மேஜர் ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். ஆனா மிச்சம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பேஷண்ட் கிட்ட பக்குவமா சொல்லி புரிய வைங்க. மத்தபடி பணம் ரெடியானதும் சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். வரும் டாக்டர். வா. சக்தி, டாக்டர் சொன்ன விஷயத்த சரண்யா கிட்ட சொல்லிடலாமா? இங்க வச்சு சொல்ல வேண்டாமா, நம்ம வீட்ல போய் பாத்துக்கலாம். இப்ப சரண்யா கேட்டா என்ன சொல்றது? நல்லதாவே சொல்லி சமாளிப்போமா. சக்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னாங்க அண்ணே. தேங்க்யூ சோ மச் சக்தி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மீனாட்சி அம்மா, நான் கும்பிட்ட மீனாட்சி அம்மா என்ன கைவிடல. என் குழந்தைய காப்பாத்திட்டா. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா இப்ப என் பயமெல்லாம் போயிடுச்சு. என் மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணி வாங்க போலாம். வாமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இனிமே நான் எப்பவுமே எங்க அம்மா மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். இனி ஒரு நாளும் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துறாதன்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அண்ணி, சரண்யா,
வாங்க வாங்க சம்பந்தி அம்மா. சம்மந்தியா சம்மந்தி, விலகி நில்லு. சரண்யா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, என் கூட வா. முடியாது, நான் இங்க தான் இருக்க போறேன். சரண்யா, என் கோவத்தை கிளறாத. மரியாதையா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு. நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க தான் இருப்பேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏண்டி சொல்லிக்கிட்டே இருக்க, எதிர்த்து வேற பேசுறியா? வா. ஐயோ, வா. அத்தை விடுமா. அத்தை வான்னு சொல்றல. மரியாதையா வா. இது பாரு சரண்யா, என் கோவத்தை அதிகமாக்காத. வா சரண்யா, வரேன். சரண்யா விடுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வான்னு சொல்றல. விடுமா, நான் வரல. விடுமா. வா அம்மா. சரண்யா, 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 என் கையவா நீ உதறி விடுற? உங்க அம்மாவோட கையபடி உதறி விட்டு என்ன பிடிச்சு தள்ளுற? ஆமா, உங்கள மாதிரி ஒரு அம்மா எனக்கு வேண்டாம் தான் உங்க கைய நான் உதறி விட்டேன். போதுமா? சரண்யா, சரண்யா, உன் அம்மாடினா ஏண்டி இவங்க முன்னாடி என் கைய பிடிச்சு தள்ளுற? ஏய் சரண்யா, இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் கொஞ்சம் யோசிச்சு. அம்மா, அவமானமோ அசிங்கமோ நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி அக்கறையும் இல்ல, கவலையும் இல்ல. சரண்யா, சரண்யா, நீ இந்த கைய பிடிச்சிட்டு தானே பேச ஆரம்பிச்ச? இந்த கைய பிடிச்சுக்கிட்டு தானே நீ நடக்க பழகுன? சரண்யா, சரண்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் புருஷன் வீட்ல இருந்து உன்னை உதறி தள்ளினப்போ அன்னைக்கு இந்த கைதான் உன்னை அணைச்சு ஆதரவு கொடுத்துச்சு. சரண்யா, நீ பிறந்ததுல இருந்து உன்னை அள்ளி அப்படியே அணைச்சு அன்பு கொட்டி ஆதரவு கொடுத்தது எல்லாமே இந்த கை தானே. இந்த கையவா நீ உதறி தள்ளுற? ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, என்னாச்சுங்க? என்னங்க, என்னங்க, என்னங்க ஆச்சு? எங்க என்ன ஆச்சு? அம்மா அம்மா பிரீத்தி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவங்க இங்கதான். அத்தை, பிரீத்தி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நீங்க தான் டயர்ட் ஆகி இங்க வந்து படுத்துட்டீங்க. டயர்டாகி வந்து படுத்துட்டானா? அதுக்கு நீ இப்படியா? ஏய், நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என் தம்பிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. ஒரு 5 நிமிஷத்துல வீட்டோட மொத்த சந்தோஷமும் போயிருச்சு. உன் தம்பியவா? எதுக்கு? அவனுக்கு ஏதோ போதை பொருள் கடத்துறவங்க கூட எல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? அவனுக்கு அந்த மாதிரி லிங்க் எல்லாம் இருக்கா? ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. கடவுள் மேல ஆணையா சொல்றேங்க, அவனுக்கு அந்த மாதிரி தொடர்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. வருண் ரொம்ப ரொம்ப நல்ல பையங்க. ஆமா, அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லதான். எங்க உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிங்க கிட்ட பேசி என் தம்பிய எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ்ங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. வாங்க. வா. ஐயோ, என் பையன் எந்த தப்பு பண்ணல, அவனை போய் புடிச்சிட்டு போயிட்டாங்களே. அவன் எந்த தப்பு பண்ணல சித்தி, இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள்ள,
மாப்பிள நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு மாப்பிள. என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாருமே தகச்சு போய் நிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான் மாப்பிள. எப்படியாவது என் பையனை வெளியில கூட்டிட்டு வந்துருங்க மாப்பிள. ப்ளீஸ் மாப்பிள. அம்மா என்னம்மா நீங்க? டேய் நலா, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகங்கிற முறையில நீதான் முன்ன நின்னு இந்த பிரச்சனையை நீதாண்டா தீர்த்து வைக்கணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வருண எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு. அப்புறம்தான் நீ வீட்டுக்கே வரணும். தமேந்தி இருங்க நான் பேசுறேன். தம்பி, என் பையன் ரொம்ப நல்லவன்பா. அவன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். சத்தியமா அவன் இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டான். தயவு செஞ்சு அவனை காப்பாத்துப்பா. அம்மா நீங்க டேய், எல்லாரும் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, அப்புறம் என்னடா யோசிக்கிற? வருண நீதாண்டா வெளியில கொண்டு வரணும். உடனே போய் யார பாக்கணுமோ அவங்கள பார்த்து பேசு. அம்மா நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. அம்மா நீங்க பிரீத்தி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, சரியா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பையனை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் அதை வந்துடுறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில இந்த பையனை அரெஸ்ட் பண்ணீங்க? அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாங்க இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். ஜட்ஜு கேப்பாரு, அப்ப சொல்லிக்கிறோம். முதல்ல நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. அப்படியெல்லாம் போக முடியாது சார். யூ ஹாவ் டு ஆன்சர் ஆல் அவர் கொஸ்டின்ஸ். எந்த இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இதை நீங்க சொல்லிதான் ஆகணும். அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க கிளம்புங்க வெளியில. நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டே இருக்கேன். எங்களை துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க. முதல்ல அவன் எந்த காலேஜ்ல படிச்சான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்க தானே சொன்னீங்க அவன் காலேஜ் பசங்களுக்கு போதைப் பொருள் வித்தான்னு. அப்படின்னா அவன் எந்த காலேஜ்ல வித்தான்? இவன் கூட சேர்ந்து வித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் சார், இவன் எங்க படிச்சான், எந்த காலேஜ் பசங்களுக்கு போதை பொருள் வித்தான், இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் யாரு, இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்களே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சுட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் யார் சொல்லி பண்ணிருக்கீங்க? ஹலோ, அனாவசியமா பேசக்கூடாது. எல்லாம் முறையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க சார். அவங்க கேட்ட சாதாரண ஒரு கேள்விக்கு கூட நீங்க ஒழுங்கா பதில் சொல்லலையே. இதுல இருந்தே தெரியுதே இது ஒரு புட்டப் கேஸ் தானே. இங்க பாருங்க, ஒழுங்கா பையனை எங்க கூட அனுப்பி வைங்க. வக்கீல் சார், இதுக்கு மேல இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். நீங்க வாங்க போலாம். சார் ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர், நீங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் நீங்க கடைசியில பெரிய பிரச்சனையில மாட்ட போறீங்க. ஐயோ, நம்ம வேலை போயிருமே. இப்ப என்ன பண்றது? சார் இங்க பாருங்க, இது பெரிய இடம். இதுக்கு மேல உங்க இஷ்டம். வேணும்னா பையனை கையெழுத்து போட்டு கூட்டு போறதுனா கூட்டு போங்க. அப்போ யாரோ சொல்லிதான் இந்த வேலையை பண்ணிருக்கீங்கல்ல? வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது நேர்மையா வேலை பாருங்க சார். ஹலோ, அதான் பையனை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கையெழுத்து போட்டு கூட்டு போங்க. அது எப்படி சார்? என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. நாங்க வந்து கேட்ட உடனே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவீங்களா? இதெல்லாம் எந்த சட்டத்துல சார் இருக்கு? லாயர் சார், அதான் வெளியில வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அனாவசியமா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? பையனை கூட்டு போக சொல்லுங்க. சார் இவர் தான் கூட்டிட்டு போக சொல்லிட்டார்ல, வாங்க சார் போலாம். கூட்டிட்டு போலாம் வாங்க. ஓகே சார், நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகேவா?
வா. வாடா. சரிக்கா. தம்பி வாங்க வாங்க. போயா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க உண்மையான அன்பு வேணுங்கிறது தான் அவன் எதிர்பார்த்த விஷயம். ஆனா அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. எத்தனையோ நாள் இந்த வீட்டு வாசல்ல நீங்க வருவீங்கன்னு நானும் அவனும் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா நீங்க வந்ததே இல்லை. அதனாலதான் சித்தார்த் மனசுல அப்படி ஒரு கோவம். சரி, சித்தார்த்த பத்தி அவ்வளவு தப்பு சொல்றீங்களே, நான் என்ன குறை வச்சேன்? நீங்க எத்தனை தப்பு செஞ்சாலும் நான் உங்ககிட்ட நல்ல விதமா தானே நடந்துகிட்டேன். இல்ல உங்களுக்கு குறை வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா? நீங்க செஞ்ச எந்த தவறையும் நான் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை. ஆனா நீங்க ஒரு புருஷனா எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பாசத்துக்கு ஏங்கின சித்தார்த்துக்கு ஒரு அப்பாவா நீங்க இல்ல. உங்க அன்புக்கு ஏங்கின எனக்கு ஒரு கணவனாவும் நீங்க இல்ல. ஒரு அப்பாவாவும் சரி, புருஷனாவும் சரி, நீங்க தோத்து போயிட்டீங்க. இப்படி ஒரு குடும்பம் இருக்குங்கிற நினைப்பே இல்லாம சில பேரோட தவறான வழி நடத்தலால குடிச்சு குடிச்சு நீங்க வீட்டுக்கே வராம இருந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சா? இன்னைக்கு அவங்க நல்லவங்களாயிட்டாங்க, நாங்க கெட்டவங்களாயிட்டோமா? என்னது இது? அன்னலட்சுமியே நேர்ல வந்து நின்னு பேசுற மாதிரி இருக்கு. எப்படி இதெல்லாம்? என்னைக்குமே நாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அத தப்புன்னு ஒத்துக்கிற மனப்பான்மை வேணும். இப்ப வரைக்கும் அத நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தா அது உங்க வயசுக்கு அழகில்லை, அசிங்கம். இனிமேலாவது செஞ்ச தப்ப தப்புன்னு உணர பழகுங்க. நீங்க இழந்ததையெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் வரும். இல்ல கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன், மாறவே மாட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க எப்படி இதெல்லாம்? உங்க மனைவி உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் பேசியிருப்பாங்க தானே? வீட்ல ஏற்கனவே நீங்க செஞ்ச விஷயம், இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் பத்தி நான் கேள்விப்பட்டேன். சித்தார்த்துக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள பிரிவினைய எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைச்சுதான் இப்படிலாம் நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு கடைசி காலத்துல ஒரு சொட்டு தண்ணி ஊத்த வேண்டிய கடமை சித்தார்த்துக்கு இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் அத கூட பிரியத்தோட செய்யாம வெறும் கடமையா செய்வான். ஆனா நீங்க அவனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாவா இருக்க நீங்க முயற்சி பண்ணா சித்தார்த்தோட மனசு மாறும். இல்லனா சித்தார்த் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டான். அவன மாதிரி ஒரு புள்ள உங்களுக்கு கிடைப்பானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் இப்படி மாறி இருக்கிறதுக்கு மொத்த காரணமும் நீங்க தான். நீங்களே அதை நல்லா யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட போய் நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. இதெல்லாம் உங்க மனைவி உயிரோட இருந்திருந்தா சொல்லிருப்பாங்கல்ல. அதனால அவங்க சார்பா நான் வந்து பேசின மாதிரி நினைச்சுக்கோங்க. என் மனசுல பட்டதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். என்னோட அனுபவம் இப்படி என்ன பேச வச்சிருக்கு. சரிங்க, நான் சொன்ன விஷயத்தை பத்தி நல்லா யோசிங்க. உங்க மனசாட்சிய நீங்களே கேள்வி கேளுங்க, அது பதில் சொல்லும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாட்டி, விஜிபில கவின் திடீர்னு ஸ்விம்மிங் பூல்ல மாட்டிக்கிட்டான். இவனை காப்பாத்த அவங்க குதிச்சுட்டாங்க. ஆனா கவினுக்கு நீச்சல் தெரியும்னு இவங்களுக்கு தெரியாது. ஐயோ, அதுவும் இல்லாம இவங்களுக்கும் நீச்சல் தெரியாது போல. கவின் மாட்டிக்கிட்டான்னு காப்பாத்த குதிச்சு இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, கடைசியில இவங்களை காப்பாத்த டாடி தண்ணியில குதிச்சு தூக்கி காப்பாத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. இவங்களுக்கு பயத்துல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னம்மா, ஏமா அப்படி பண்ண? நீச்சல் தெரியலனா வேற யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்லம்மா,
நான் பார்த்தப்ப ஸ்விம்மிங் பூல்ல நிஜமாவே கவின் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் வேற எதுவும் யோசிக்காம குதிச்சிட்டேன். திடீர்னு எப்படி அந்த டெசிஷனுக்கு வந்தனே தெரியல. சரி பரவாயில்லம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. மாத்திரை ஏதாவது போட்டுக்கிறியா? இல்லம்மா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பசங்க இல்லம்மா, நீ போம்மா. செல்வி இருக்கல்ல, அவளை வச்சு நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. சரி, நீங்களாம் வாங்க சாப்பிடலாம். இல்ல பாட்டி, நாங்க வெளியவே சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கும் டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓகேவா? அப்படியா? சரி, நீங்க போய் தூங்குங்க. தமிழை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி வாங்க. பாவம் அந்த பொண்ணு. பாவமா? என்ன ஆண்டி அவளை பாவம்னு சொல்றீங்க? அவதான் அறிவில்லாம லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானா? நீங்களும் அவளை போய் பாவங்கிறீங்க? யாராவது நீச்சல் தெரியாம ஸ்விம்மிங் பூல்ல குதிப்பாங்களா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல. பாத்தீங்கன்னா நம்ம கவினை சேவ் பண்றதா இல்ல இவளை சேவ் பண்றதான்னு எங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுச்சு. நடுங்கிட்டு போறா பாருங்க. இதெல்லாம் தேவையா? என்னம்மா நீ இப்படி பேசுற? நடந்தத தமிழ் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யார் இந்த காலத்துல இப்படி எல்லாம் பண்ணுவாங்க சொல்லு? சொந்த பையன் ஆத்துலயோ குளத்துலயோ தவறி விழுந்துட்டா கூட இந்த மாதிரி குதிப்பாங்களான்னு தெரியல. இவளோ கேர்டேக்கர், மாச சம்பளத்துக்கு தான் வேலை பாக்குறா. நம்ம வீட்டு பையனுக்கு ஆபத்துன்னு உடனே சட்டுன்னு அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம யோசிக்காம குதிச்சிருக்கிறாங்கிறப்போ அவளுக்கு நாம நன்றி தானமா சொல்லணும். கேர்டேக்கர்னு வேலைக்கு இருக்கிறவங்க இந்த அளவுக்கு யார் இருக்காங்க சொல்லு? அவளை பாராட்டுறத விட்டுட்டு ஏமா இப்படி கோவப்படுற? பசங்க மேல ரொம்ப பாசம் அவளுக்கு. நீ வேணா பாரு, கண்டிப்பா இந்த 30 நாள் சேலஞ்சில ஜெயிச்சு அவ இந்த வீட்லயே தான் இருக்க போறா. எழில் இவதான் பெஸ்ட் கேர்டேக்கர்னு பர்மனண்டா அப்பாயின்ட் பண்ண போறான் பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அபி, உனக்கு என் மேல நிறைய கோபம் இருக்கு. நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க அபி. அதே கோபம், அதே பிடிவாதம். சேட்டையோட மொத்த உருவம் நீ. நீ இந்த வயசுல இப்படி இருக்கியே, போக போக உன்னை எப்படி ஹேண்டில் பண்ண போறேங்கிற பயம்தான் தவிர உன் சேட்டையெல்லாம் ரசிக்காம இருக்கேன்னு அர்த்தம் இல்ல கவின்.
காவியா, இந்த வயசுல எல்லாத்துக்குமே பயப்படுற. லிஃப்ட்ல நீ மாட்டிக்கிட்டப்போ கூட நான் திட்டு வேணும்னு தான் நீ பயப்பட்ட. பயப்படாத காவியா. எல்லாத்துக்கும் பயந்தா நீ குழந்தையாவே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீ ஒரு தைரியமான பொண்ணா மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா எப்படின்னு தான் தெரியல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நடக்குது அங்க? ஏ விக்கி, நான் தான் அங்க பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன மாரி நீ அண்ணாச்சிட்ட பேசிட்டு இருக்க? உங்க அண்ணன் என்ன பெரிய குத்தமா பண்ணிட்டாருன்னு கேக்குறியே, அவர் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் பண்ண தப்புக்கு இங்க உட்கார வச்சிருக்க கூடாது, மரத்துல கட்டி வச்சிருக்கணும். கட்டி வச்சிருப்பீங்களா? அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படி? அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறவரு. அவரு போய் எப்படிங்க இப்படி எல்லாம் பேச தோணுது உங்களுக்கு எல்லாம்? ஏ விக்கி, காளிமுத்து என் கடையில இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டாரு. அதுக்காக தான் புடிச்சு உட்கார வச்சிருக்கோம். அண்ணன் பணத்தை திருடிட்டாரா? அண்ணாச்சி என்ன பேசுறீங்க அண்ணாச்சி? நீங்க என்ன விளையாடுறீங்களா? அவர் பணத்தை எடுத்தாருன்றதுக்கு என்ன அண்ணாச்சி சாட்சி? சாட்சியா? இது இப்ப கேட்டா எப்படி? பஞ்சாயத்து கூடும் போது வந்து பாரு. கண்ணால பார்த்த சாட்சியும் காதால கேட்ட சாட்சியும் எல்லாத்தையும் பஞ்சாயத்துல நிறுத்துவோம். இப்ப போய் ஓரமா நில்லு. இவர் தான் இங்க முருகன்கிற பேர்ல இருக்கிற நம்ம விக்ரமோட அப்பாவோ? ஆளை பார்த்தா இந்த மார்க்கெட்ல வேலை செய்யற ஆள் மாதிரி தானே இருக்காரு. அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? நம்ம காளிமுத்தன பணத்தை எடுத்துருப்பாரு. என்ன அண்ணாச்சி இப்படி எல்லாம் பேசுறீங்க? கடையில தான் இருக்கும் அண்ணாச்சி, நல்லா தேடி பாருங்க கல்லால. இங்க பாரு விக்கி, காளிமுத்து கல்லாவுல இருந்து பணத்தை எடுத்ததுக்கு கண்ணால பார்த்தா சாட்சி இருக்கு. ஆனா காளிமுத்து தான் பையன் முருகன் மேல சத்தியம் பண்ணி திருடலன்னு சொல்றான். இல்லடா, நீ அவனை ஒத்துக்க சொல்லு, உண்மையை சொல்ல சொல்லு. இவர் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் விக்ரம் கூட மேட்சே ஆகலையே. அண்ணே ஒரு சின்ன உதவி, அந்த கீழே உட்கார்ந்துருக்காரு அவர் தான் முருகனோட அப்பாவா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? முருகனை பத்தி யாருக்கிட்ட கேட்டாலும் ஏன் கேட்கற எது கேட்கறன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறானுங்கப்பா. அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. காலையில முருகன் போட்டோ காமிச்சால் தானே அது. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் எதுக்கு முருகனை பத்தி எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கான்? யோ பாத்துட்டா, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அண்ணே, இப்போ உங்ககிட்ட ஒரு ஆள் பேசிட்டு இருந்தான்ல, அவன் என்னென்ன கேட்டான்? அந்த முருகனை பத்தி விசாரிச்சாருப்பா. முருகனை பத்தியா? எதுக்கு முருகனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான்? அண்ணே நீங்க அதுக்கு என்னென்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? காளிமுத்தோட பையன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இப்ப இருக்கிற பையன் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்திருக்கான். அங்க அவனை பார்த்ததுமே சின்ன வயசுல காணாம போன தன்னோட பையன் முருகன் தான் நினைச்சு அவனை உசுரை காப்பாத்தி காளிமுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. அந்த முருகனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால பழசெல்லாம் மறந்து போச்சான். அதனால அவனை வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்காரு. இதைத்தாப்பா அவர்கிட்ட நான் சொன்னேன். இந்த ஆள் முருகனை பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டானே.
எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னோட கடந்த கால வாழ்க்கையை தெரிஞ்சவனா தான் இருப்பான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது நீங்களும் எங்க அம்மாவும் சின்ன வயசுல உங்க பர்த்டே அப்போ எடுத்துக்கிட்ட போட்டோ. என் அம்மா இந்த போட்டோவை அடிக்கடி எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. இது அவங்க ஞாபகமா நான் வச்சிருந்தேன். ஆனா இது உங்ககிட்ட இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. சிவரா, அம்மா இங்க வா. ஜானகி, இங்க வாமா. ஜானகி, இந்தா இத வச்சுக்க. உனக்கு கொடுக்கணும்னு தான் வாங்கி வச்சிருந்தேன். இதெல்லாம் எதுக்கு அத்தை? பரவாயில்ல, இந்தா இத வாங்கிக்க. வாங்கிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. திட்டத்தை போட்டு அத்தை கிட்ட இருந்து நகையை பறிச்சுட்டாங்க பாத்தீங்களா? சித்தி, இந்த மாயா ரொம்ப டேஞ்சரானவ. பிளான் பண்ணி அழகா காய நகர்த்துறா. இவள வீட்டை விட்டு துரத்த நம்மளால உருப்படியா ஒரு திட்டம் போட முடியலையே. ஆனா இது எல்லாத்தையும் விட பெரியம்மாவுக்கு பிடிச்ச கிஃப்ட நாம எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்கு பிடிச்சதா? அது என்ன ஜானகி? அப்படிலாம் இல்ல அத்தை. இருக்கு. என்னக்கா நீங்க இல்லன்னு சொல்றீங்க, அவ இருக்குங்கறா. என்னக்கா இது? அவங்க என்னைக்கு அவங்க ஆசைய வெளியில சொல்லிருக்காங்க. நானே சொல்றேன். சொல்லப்போனா இது ஒரு விஷயமே இல்ல. ஆனா இவங்களுக்கு அது பெரிய விஷயம். ஒரு ஆசை. என்னவா இருக்கும்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. உங்களை யாராச்சும் ஏதாவது கேட்டாங்களா? ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறாளே. நானே சொல்றேன். பெரியம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு பிக் ஸ்கிரீன்ல ஒரு படம் பார்க்கணும்னு ஆசை. என்னது பிக் ஸ்கிரீனா? ஐயோ அத்தை, அது ஸ்கிரீன் இல்ல, ஸ்கிரீன். ஸ்கிரீன் அதாவது திரை. அதாவது சினிமா தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல படம் பார்ப்போம்ல, அதை இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி வைக்கணும். நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி சினிமா கொட்டகையில எல்லாம் போய் படம் பார்க்கற பழக்கம் இல்ல. பாட்டி, தியேட்டர்ல போய் படம் பார்க்கறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இன்னைக்கெல்லாம் தியேட்டருக்கு போறதே குறைஞ்சு அவங்கவங்க வீட்லயே தியேட்டர் வச்சு படம் பார்த்துட்டு இருக்காங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா சினிமா கொட்டகையில போய் படம் பார்க்கறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அம்மா, இன்னைக்கு ஜானகியோட பிறந்த நாள். இத சந்தோஷத்தோட முடிச்சுக்கலாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அதுக்கு இல்ல ரகு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்மா. இப்ப எல்லாரும் போய் தூங்குங்க. இனிமே என்ன தூங்குறது? அதான் பட்டாசு வெடிச்சு தூக்கமே இல்லாம போயிடுச்சே. இவன் மறுபடியும் பிரச்சனைக்கு அடிபோட்டு கொடுக்கறாளே. தூக்கம் தானா வருமா? போங்க. போற வழியில தனாக்கு தலை சுத்தி அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ, என்ன என்ன சொல்ற பவானி? ஆமா ஆண்டி, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, இப்ப அவ எங்க இருக்கா? அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி, இரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாம். தனா வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம்.
அம்மா கிட்ட மட்டும் சொன்னா போதும்னு சொன்னா. பேசுறாளா? கொஞ்சம் மயக்கத்துல தான் சொன்னா. சரி சரி, வண்டி எடு, போலாம் சீக்கிரம். இறங்குங்க ஆண்டி. எங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? தனா பாக்க. தனா எங்க? அங்க பாருங்க, அதோ நிக்கிறா. தனா, தனா, என்னாச்சு தனா உனக்கு? நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு பவானி சொன்னா. இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தனா, அது எதனால மயக்கம் வந்துச்சு? ஐயோ, அதுக்காக தான் உன்னை காலையில சாப்பிட்டுட்டு போன்னு தலைப்படம் அடிச்சுக்கிட்டேன். இல்லம்மா, காலை பட்டினி உடம்புக்கு கேடுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. அம்மா, இப்ப என்ன கொஞ்சம் பேச விடுமா. ஐயோ, முதல்ல போய் சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். வா பவானி, நம்ம போய். பெரியம்மா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல பெரியம்மா. வயித்துல ஒண்ணும் இல்லாததுனாலதான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவளுக்கு மயக்கம்லாம் எதுவும் வரலையா? ஆமாமா, நாங்க தான் அப்படி பவானி கிட்ட சொல்ல சொன்னோம். அப்பதானே நீ தியேட்டருக்கு வருவ. இங்க பாரு. ஏய், இங்க எதுக்காகடி என்ன வர வச்சீங்க? உன்னோட ஆசைய நிறைவேற்றதான் இந்த மாதிரி பண்ணோம். நீங்க இன்னைக்கு பிக் ஸ்கிரீன்ல படம் பார்க்க போறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? நான் இப்ப இங்க வந்திருக்கிறது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சா நாம 3 பேரும் அப்படியே எங்கேயாவது போயிட வேண்டிதான். சினிமா பாக்குறது ஒன்னும் கிரிமினல் அஃபென்ஸ் இல்ல, அது ஒரு என்டர்டைன்மெண்ட். என்னவோ, உங்களுக்கு வேணா அது என்ன வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு ஏன் குடும்பம், அவங்களோட ஆசை, அவங்களோட கௌரவம், இதுதான் முக்கியம். அப்போ உங்க ஆசையெல்லாம் வந்துட்டு போறது. அது நடக்கலன்னா கூட நம்மளால வாழ முடியும். ஆனா குடும்பம் அப்படி இல்ல. குடும்பம் இல்லனா நாம இல்ல. என்ன பெரியம்மா, பெரியப்பா பேசுற மாதிரியே பேசுறீங்க? அதெல்லாம் நீங்க வலுக்கட்டாயமா போட்டுக்கிட்ட விலங்கு. அத உடைச்சிட்டு வெளியில வந்து வாழ பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையில தான் பெரிய சந்தோஷமே இருக்கு. அதை விட்டுட்டு கட்டுப்பாடுங்கிற நரகத்துல மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பேசுற மாயா? அது நரகம் இல்ல, அதுதான் என்னோட சொர்க்கம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாயாசத்துல என்னென்னலாம் போட்ட? ஏலக்காய், முந்திரி பருப்பு, சக்கரை, அவ்வளவுதாங்கய்யா. ஏன் பாஸ், எதுக்கு இதெல்லாம் கேக்குதீங்க? பாயாசத்தை டெஸ்ட் பண்ணா அதுல என்ன விஷம் கலந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு ஃபாஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு டாக்டர் சொன்னாங்க. தெரிஞ்சா காப்பாத்திடலாமா? ராம், பாயாசம் யூனிட்ல கொஞ்சம் இருக்கே. ராம், நான் போய் எடுத்துட்டு வரவா? ஏய், போடா, சீக்கிரம் போடா. வேணாம், நானே போறேன். லேபுக்கு போகணும். நானே காஸ்டியூமோட போனா டெஸ்ட சீக்கிரமா பண்ணிடலாம். நான் பாத்துக்கிறேன்ப்பா. பாஸ், குழு ஆளுங்கெல்லாம் அங்கதான் இருக்காங்க. அப்பா, நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பாஸ், நானும் உங்க கூட வரட்டா? சரி வா சீதா. அப்பா, நான் ரிப்போர்ட்டோட வரேன். ராம், விட்டுறாத ராம். உன் தங்கச்சி இங்க சாக கிடக்குறாங்க. ராம், இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்க நாங்க பாத்துக்கிறோம் சித்தப்பா, நாங்க பாத்துக்கிறோம்.
என்னாச்சு? பசங்க எப்படி இருக்காங்க? நான்சி, நீ தான் பசங்களை காப்பாற்றணும். பசங்களை நீ தான் காப்பாற்ற முடியும். என்னாச்சு? நீங்க என்ன சொல்ல வரீங்க சுபாஷ்? எனக்கு புரியல. கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? என்ன பாய்சன் தெரிஞ்சாதான் பசங்களை காப்பாற்ற முடியுமா? அதனால பாயசத்தை செக் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். யூனிட்ல இருக்கிற பாயசத்தை எடுக்க ராம் போயிட்டு இருக்கான். ஆனா அதை நான் கீழே கொட்டிட்டேன். ஐயோ, நான் என்ன பண்ணணும்? அத பட்டுன்னு சொல்லுங்க. நான்சி, நீங்க கொடுத்த பாயசனை தானே நானும் அர்ச்சனாவும் பாயசத்துல கலந்தோம். அது என்ன பாயசன்னு தெரிஞ்சா பசங்களை காப்பாத்திடலான்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பாயசன் அது? அந்த பாய்சன் அது என்ன பாய்சன் சரியா தெரியலையே. பாட்டில் எங்க வச்சீங்க? அத நான் எங்க வச்சேன்னு தெரியல. முட்டாளா நீங்க? அவசரத்துக்கு ஒரு காரியத்தை பண்றோம்னா அது என்ன விஷயம், ஏது விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டா பண்ணுவாங்க. யாரையோ கொல்ல விரிச்ச வலையில தேவையில்லாம போய் விழுந்துட்டு இப்ப ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க? நான்சி, நீங்க தானே வாங்குனீங்க, உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏய், அந்த பாய்சனை நான் நேரா வாங்கல, ஒரு ஆளை வச்சுதான் வாங்கினேன். நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பாய்சன் கண்டுபிடிச்சு சொல்றேன். நான்சி, விஷத்தை கொடுக்க சொன்னதே நீங்க தானே. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கண்டுபிடிச்சு சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாஸ் வாங்க. ஐயோ, செல்வியக்கா, அந்த பாயசம் எங்க எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. கொடுங்க கொடுங்க. அக்கா, ஒரு கரண்டி கொடுங்க, ஒரு பாத்திரமும் கொடுங்க. பாஸ், பல்லி விழுந்து கிடக்கு பாஸ். ஐயோ, பல்லியா? தேங்க் காட். பசங்களை காப்பாத்திடலாம். வாங்க போலாம். பாஸ், சாம்பிள் எடுத்துக்கலாம் பாஸ். பாயசம் வேண்டாம், வா போலாம். வா. சீதாமா, நம்ம கிச்சனுக்கு பல்லி வர வாய்ப்பே இல்ல. பல்லி வராதபடி வாசனை வச்சிருக்கேன். ஐயோ செல்வியக்கா, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. வாங்க போலாம், வாங்க. Idiots. பாஸ், என்னாச்சு பாஸ்? அங்க ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி சரி, வாங்க போலாம். பாஸ், மறுபடியும் என்னாச்சு? நான்சி இங்க தானே இருக்காங்க. ஆமா. அவங்க தெரியாம எடுத்து சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிட போகுது. உடனே போய் அதை கீழே கொட்டிட்டு வாங்க. சரி பாஸ், செல்வியக்கா வாங்க.
இத கொட்டிட்டு நல்லா கழுவிருங்க. அம்மா வந்து பாத்துக்கலாமா? செல்வியக்கா, தெரியாம இத லண்டன் சாப்பிட்டா பாவம் உயிரே போயிரும். என்ன இருந்தாலும் ஒரு உயிர் தானக்கா. ஆமாமா, இன்னும் சாப்பிடல. நல்ல வேளை, கடவுள் காப்பாத்திட்டாரு. நீங்க போய் அதை உடனே கழுவுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை போலாமா? போலாண்டா. கார்த்தி, அந்த தட்டை எடுத்து பையில போடு. சரிங்க அத்தா. எல்லாம் அத்தாச்சுல? ஆமா ஆமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இதுல தானே அத்தா? ஆமாண்டா, அந்த பையில தான் போடு. எத்தையும் மறந்துடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ம். வள்ளி, நீ நினைச்சது சாதிச்சிட்டல. நான் நம்ம குடும்ப நல்லதுக்கு தானே போனா. என்ன கலர் சொக்கா போட்டாலும் நீ அழகா இருக்கிறனா. ஐஸ் வச்சது போதும். அத்தை விடுறா. மாற எங்க தெரியலையே. தெரியலையா? ஏண்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு சொன்னேன். இப்ப அவன் எங்கன்னு கேட்டா தெரியலன்ற. நான் அப்பவே கூப்பிட்டேன், அவன் கோயிலுக்குலாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். வரலன்னு சொன்னானா? ஆமா அத்தா. ஏன், என்ன பிரச்சனையா அவனுக்கு? மாறா, டேய், என்ன ரெடி ஆகாம இருக்கான்? எப்படி வரான் பாடுறா இவன். என்னடா இது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போலாம் தானே சொன்னோம். வரலன்னு சொன்னியா? நீங்க போயிட்டு வாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத இடம். சம்பந்தம்? என்னடா நீ குடும்பத்தோட எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போகும்போது நீ மட்டும் வீட்ல இருக்கன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நான் வரலன்னு அர்த்தம். கிளம்புங்க, கிளம்புங்கடா. டேய், நீ இல்லாம எப்படிடா? வா. நீயும் அத்தையும் வா வான்னு கூப்பிடுவீங்க, நானும் ஜம்முன்னு ரெடி ஆகி நிப்பேன். தா அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் அப்பா எதுக்கு வந்தேன்னு கேட்பாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? எப்பயும் இதே வேலையா போச்சு. கிளம்புங்க. டேய், அதெல்லாம் அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நான் பாத்துக்கிறேன், நீ வாடா. அன்னைக்கு பூ வைக்க போனப்போ நீ வரல. ரெண்டு குடும்பமும் சந்திக்கிற எல்லா விஷயத்திலயும் நீ மிஸ் ஆகற. வாடா. டேய், எதுக்குடா? அங்க வந்து அவங்க என்ன பார்த்து சங்கடப்படுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க. அப்போ நீ வரமாட்ட. சரிதான். வீட்ல ஆளே இல்லாதப்போ யாராவது ஒருத்தர் காவலுக்கு இருக்கணும்ல. நீ வீட்லயே இரு. அப்புறம் துணி எல்லாம் தோச்சு வச்சுக்கிறேன், எத்தனை போய் மாட்டுல காய போட்டுரு. வீட்ல இருக்கிற பனிஷ்மெண்டா? பனிஷ்மெண்ட் இல்ல, பொறுப்பான வேலை. அப்புறம் மறக்காம காஞ்ச துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிரு. வாடா போலாம். சூப்பர். அந்த டவல் ஞாபகம் இருக்குல்ல? போயிடுறா. போங்க போங்க, எல்லாத்தையும் மொத்தமா கிழிச்சு வச்சிடறேன். அத்தை இவ்வளோ ஆர்வமா கோயிலுக்கு போறத பார்த்தா இந்த பரிகாரத்தில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்குமோ? அத்தை செம்ம கேடியாச்சே. ஏதாவது வேலை பார்க்கும். அப்போ நம்ம கண்டிப்பா கோயிலுக்கு போய் ஆகணும். இந்தா வரேன். சீக்கிரம் வந்துடலாம்ல? சீக்கிரம் வந்துடலாம். எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு. பாத்துக்கலாம், போடா. நானும் வரேன். நவுரு. ஏண்டா, நீதான் வரமாட்டேன்னு சொன்னல. நீ இல்லாம வீட்ல எப்படி இருக்கிறதுன்னு நினைச்சேன், அதான். நவுரு. எப்படி வந்தா பாத்தியா? வள்ளி, இவன் எதுக்கு? நான் எல்லாரும் குடும்பத்தோட போக சொல்ல, அவன் வரலனா எப்படி? அவன வரட்டும். நானும் வரட்டும். நீ வாடா. ஏய், நான் வந்து உட்காருங்கடா. வா போலாம். உன்னை இப்படிதானே வழிக்கிட்டார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கண்மணி, இந்தா மீரா, அங்காளவன மனசார வேண்டிக்கும். உச்சி வெயில் இறங்குறதுக்குள்ள 108 குடம் தண்ணி எடுத்தாந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். மணி இப்பவே 10 ஆயிடுச்சு. இன்னும் 2-2.5 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ள நீ இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும். ஒருவேளை உன்னால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது. வள்ளி, என்ன அதெல்லாம்? இல்லனா நான் உன்னையும் தப்பா சொல்லியே. பரிகாரத்தை செஞ்சு முடிக்கலன்னா தானே சொன்னேன்.
உன் மருமவளால ஈஸியா செஞ்சு முடிச்சிட முடியண்ணா. செய்ய முடியும் நினை. நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவா. கண்மணி கண்டிப்பா செஞ்சிருவா. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். கண்மணி, நேரம் ஆகுது, சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். இன்னும் 2 மணி நேரம் தாங்குது. அத்தை, இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னா முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. இவ்ளோ லேட்டா கூட்டு வந்திருக்கீங்க. எனக்கு என்னடா தெரியும், ஏதாவது ஈஸியா செய்யற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நானும் நினைச்சேன். இதான் பரிகாரம்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா 3 மணிக்கே நான் எல்லாரையும் எழுப்பி இட்டாந்திருப்பேன். நம்ம என்ன பண்ண முடியும்டா, எல்லாம் அம்மனோட செயல். டேய், அதெல்லாம் நம்பாத, எல்லாம் நம்ம அத்தையோட பிளானு. டேய், என்னடா சொல்ற? அப்ப கண்மணியால இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதா? எதுக்கு இப்ப பதற நீ? அத்தை ஒரு பிளான் போட்டிருக்கு, நம்ம வேற ஒரு பிளான் போடுவோம். பார்த்துக்கலாம், கவலைப்படாத. கண்மணி, பரிகாரத்தை ஆரம்பி. என்ன கண்மணி, ஏன் தயங்குற? போ. உன்னால முடியும், நீ தைரியமா பண்ணு. நில்லு. மேல போ. தண்ணில இறங்காத, போ. என்ன யோசிக்கிற? சொன்னது கேட்கலையா? என்ன பாக்குற? வயிற்று புள்ள தாச்சி, குளத்துல இறங்க கூடாது. இறங்குனீனா உயிர் போயிடும். ஒரு உயிர் இல்ல, 2 உயிர் போயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.